வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை நெல்சன் இயக்க போறார் அப்படிங்கிற ஒரு தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ லேட்டஸ்ட்டாக அது சம்பந்தமான ஒரு 2-3 நாளாக அது ரூமரா, அது உண்மையான நியூஸா அப்படிங்கிறது தெரியலை. பட் அது சம்பந்தமாக எல்லாருமே அந்த ஆன்லைன் ட்ராக்கர்ஸு, மற்ற சினிமா சம்பந்தமாக செய்தி சொல்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் அதான் இருக்குது. இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் அதான் இருக்குது, ட்விட்டர்லேயும் அதான் இருக்குது, யூடியூப்லேயும் அதான் பேசுகிறாங்க. த்ரிஷா இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல். அதாவது த்ரிஷா ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்க. ஜோடியா கமலுக்கோ ரஜினிக்கோ ஜோடியா நடிக்கிறாங்களா, அல்ல ஒரு கேரக்டரா பண்ணுறாங்களா, என்ன மாதிரியான ஸ்கிரிப்டை நெல்சன் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு தகவல் போகுது. இன்னொரு ரூமரை சேர்த்து கிளப்பி விடுறாங்க, இதுதான் த்ரிஷாவோட கடைசி படமாக இருக்கும், இதுக்கப்புறம் அவங்க சினிமாவில் நடிக்க போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி வெவ்வேறு புள்ளிகளை, வெவ்வேறு டாட்ஸை கனெக்ட் பண்ணி புள்ளிகளை இணைச்சு ஒரு ஒரு ரூமரை சொல்கிறாங்க. இதுவும் உண்மையா அப்படின்னு தெரியலை. பட் இதுதான் நீக்கமர நிறைஞ்சிருக்கு எங்கே பார்த்தாலும். இன்னொரு, இது சொன்ன உடனே பலதரப்பு ரசிகர்களும் ஆஹா இவங்க ராசி இல்லாத நடிகையாச்சு, இவங்க நடித்தா படம் ஓடாதே, படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சென்டிமெண்ட்டை, ஏன்னா சினிமாங்கிறது சென்டிமெண்ட் நிறைந்த உலகம். அதில் ஒவ்வொருலையும் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க, ஜாதகம் பார்ப்பாங்க, ஜோசியம் பார்ப்பாங்க, நல்ல நேரம் பார்ப்பாங்க. எல்லாம் பார்த்து தான் ஒரு படம் என்னைக்கு தூங்கணும், என்ன ஏது எல்லாமே முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதில் இந்த சென்டிமெண்ட் வேற, இது பாடாப்படுத்துமே. ஏன்னா இவங்க தக் லைஃப் நடித்தாங்க, அதுக்கு முன்னாடி இவங்க நடித்தாலே அந்த படம் ஓடாதுன்னு ஒரு பேர் உண்டு. அஜித்தோட ஒரு படம் நடித்தாங்க, வெளிநாட்டில் எடுத்த படம். அந்த படம் பேர் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் குட் பேட் அக்லி ஓடுனுச்சு, அந்த படம் ஓடலை. ஸோ இந்த மாதிரி நிறையா இவங்க நடித்தாலே படம் ஓடாது, ராசி இல்லாத நடிகைன்னு ஒரு முத்திரை இருக்குது. ஆனால் சமீபத்தில் இவங்களோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் எலெக்ஷன் ரிசல்ட் வந்தது. அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு விஜய் வெற்றி பெற்றார் மே 4ஆம் தேதி. ஸோ அந்த சென்டிமெண்ட்லாம் மே 4லேருந்து மாறிடுச்சுங்க, இவங்க இப்போ ராசியாக மாறிட்டாங்க பாருங்க, விஜய் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு. இன்னொன்று, விஜய் சிஎம் ஆனார், அவருக்கு ஒரு ஜோசியரை கூடவே வச்சுருந்தாரு, அவருக்கு ஒரு அரசாங்க பதவியெலாம் போட்டு கொடுத்தாரு. அது நேற்று பெரிய எதிர்ப்பு கிளம்பி பிரேமலதாலேருந்து எல்லாரும் எதிர்ப்பை தெரிவித்து கடைசியில் அந்த ஜோசியருக்கு, அந்த வெற்றிவேல் ரிக்கி வெற்றிவேலா ஏதோ ஒரு பண்டிட்டு, அவருக்கு அந்த பதவியிலேருந்து விலக்கு ரிவோக் பண்ணியாச்சு. போயா, உனக்கு கொடுத்த பதவியினால எனக்கு பிரச்சனையா போச்சுன்னு சொல்லி அவர் அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஜாதகம் ஜோசியம்னு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும். ஒரு கதாநாயகனுக்கு என்ன வியாபாரம் இருக்கோ அந்த வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் படத்தோட பட்ஜெட் இருக்கணும். ஒரு பர்டிகுலர் ஹீரோ இருக்காரு, இப்போ சூர்யான்னு ஒரு ஹீரோ இருக்காரு, தனுஷ்னு ஒரு ஹீரோ இருக்காரு, பாலகிருஷ்ணான்னு ஒரு ஹீரோ இருக்காரு, வெங்கடேஷ்னு ஒரு ஹீரோ இருக்காரு, கிச்சா சுதீப்னு ஒரு ஹீரோ இருக்காருன்னா, இந்த ஹீரோஸ் இவங்களுக்கு சேட்டலைட் எவ்வளோ போகும், இவங்களுக்கு டிஜிட்டல் எவ்வளோ போகும், அதாவது அமேசான் பிரைமோ நெட்ஃப்ளிக்ஸோ இவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குவாங்க, சன் டிவி மாதிரி விஜய் டிவி மாதிரியான சேட்டலைட் எவ்வளோக்கு வாங்குவாங்க, தெலுங்கு ஹிந்தி டப்பிங் எவ்வளோக்கு போகும், இந்த மாதிரி ஆடியோ எவ்வளோக்கு போகும், தியேட்ரிக்கல் ரைட்ஸ் என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் பட்ஜெட்டே போடணும். இப்போ பாலகிருஷ்ணா படங்கள்லாம் சம்பளம், அவரோட சம்பளத்தோடு சேர்த்து 50 கோடி தான். அது அப்படி பண்ணுற வரையே அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருந்தது. ஆனால் அவர் 100 கோடி பட்ஜெட்னு போனார், அந்த படம் பெரிய தோல்வி அடைஞ்சது. அதே மாதிரி வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேம் சேஞ்சர் படம் எடுத்து பயங்கர தோல்வியில் இருந்தார். தில் ராஜு அந்த படத்தோட ப்ரொடியூசர். ஆனால் வெங்கடேஷை வச்சு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் சம்பளத்தோடு சேர்த்து 50 கோடி ரூபா. சங்கராந்திக்கு வஸ்துன்னம் அப்படிங்கிற படம். அதுக்கப்புறம் அந்த படம் பெரிய ஹிட் ஆனால் ப்ராஃபிட் ஷேரிங்கிறத முன்னாடியே பேசிக்கலாம். ப்ராஃபிட் ஷேரிங் பேசிக்கிட்டு அட்வான்ஸ் மட்டும் வாங்கிட்டு நடித்தாங்கன்னா 400-500 கோடி வசூலானா நீங்கள் 2% 3% வாங்கினீங்கன்னா எங்கேயோ போயிடுமே உங்களுக்கு சம்பளம். ஸோ அந்த மாதிரி பேசிக்கணும். 20% வரையே பேசலாம். அது பெரிய ஹீரோஸ். இப்போ அல்லு அர்ஜுனே 23% போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் சன் டிவியோட ப்ராஃபிட் ஷேரில். ஸோ அப்படி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இதெல்லாம் நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, சூர்யா நடித்த கருப்பு படம் ரிலீஸ் ஆகிறதுல சிக்கல். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி ஜப்பான்னு ஒரு படம் எடுத்தாங்க, இதே எஸ்ஆர் பிரபு ட்ரீம் வாரியர்ஸ்.
கார்த்திக் நடித்த ஜப்பான் படத்தை தயாரித்த நிறுவனம் தான் கருப்பு படத்தையும் தயாரித்துள்ளது. ஜப்பான் படத்தால் பல கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளதால் கருப்பு படத்துக்கு பிசினஸ் ரீதியாக சில தடைகள் வந்ததாகவும் சில இடங்களில் வியாபார பகிர்வு முறையில் சிக்கல் ஏற்பட்டது என்று கூறப்பட்டது. ஒரு சில திரையரங்குகளில் ஆன்லைன் புக்கிங் துவங்கிய நிலையில் தற்போது புக்கிங் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 9 மணி காட்சி ரிலீஸ் ஆகாதுன்னு தயாரிப்பாளர் SR பிரபுவே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, டியூ டு அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் 9 AM ஷோஸ் வில் பி கேன்சல்டு ஃபார் கருப்பு. அவர் சின்சியர் அப்பாலஜிஸ் டு எவ்ரி ஒன்னு போட்டிருக்காரு. RJ பாலாஜியும் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதாவது, அன்பார்ந்த ரசிகர்களே, எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ப்ரொடியூசர்ஸ், அதாவது தயாரிப்பாளர்கள் அவங்களால முடிந்த அளவு இந்த தடையை நீக்கிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு எப்போதுமே ஹேர்டில்ஸ், தடைகள் இருந்தது. அதை வந்து எப்படியோ கடவுள் ஆசையோட நாங்கள் கடந்து வந்துட்டோம் 32 மாதத்துக்கு அப்புறம். இந்த தடவையும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. கருப்பன் வந்து எல்லா தடையும் அடிச்சு உடைப்பான். கருப்பு நாளை காலைல செமையா ரிலீஸ் ஆகும், நம்பிக்கை வைங்க நடக்குங்கிற மாதிரி அவர் நம்பிக்கை வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் ஏராளமான கடன் இருக்கு அவங்களுக்கு. அதாவது ஜப்பான் படத்தில் ஏற்பட்ட சிக்கல், அப்புறம் KGF ரிலீஸ் பண்ணி அதுக்கு 5.5 கோடியோ என்னமோ அந்த உங்களுக்கு ஷேர் கொடுக்கல ஹொம்பாலே ஃபிலிம்ஸுக்கு. இந்த மாதிரி நிறைய கடன், அவங்க ஏகப்பட்ட கடன், ஏகப்பட்ட சிக்கலில் இருக்காங்க அவங்க. இவர் மட்டும் இல்லை, இவரும் அப்படிதான் இருக்கார். ஸ்டூடியோ கிரீன் ஞானவேலு வந்து மிகப்பெரிய சிக்கல்ல இருக்கார். 2 மாபெரும் தோல்வி படம், கங்குவான ஒரு படம், இன்னொன்று ரஞ்சித் வந்து விக்ரம வச்சு ஒரு மொக்க படத்தை எடுத்து மொத்தமாக முடிச்சு விட்டாரு. ஸோ இதெல்லாம் தான் சிக்கல். அந்த ஹீரோக்கு இருக்கிற பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி படம் எடுத்தால் ஒரு நடிகருக்கு எந்த அளவு மார்க்கெட் இருக்கோ அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த பட்ஜெட்டை செலவு பண்ணால் பல பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலாம். நேற்றைக்கு நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி, சினிமா நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு, முதல்வர் ஆயிருக்காரு, அவருக்கு உங்களுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு சூப்பராக பதில் சொல்லிட்டார். அவரை வந்து நீங்கள் வெறும் சினிமா நடிகரை மட்டும் பார்க்காதீங்க, அவருக்கு இன்னும் பல இன்னைக்கு இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவருக்கு வந்திருக்கு, பொறுப்புகள் வந்திருக்கு. எந்த ஃபீல்டுலேருந்து வேணாலும் அரசியலுக்கு வரலாம். எங்கள் ஃபீல்டுலேருந்து அவர் அரசியலுக்கு வந்திருக்கிறதுனால எனக்கு பெருமையாக இருக்குது. ஐ ஃபீல் ப்ரவுட் தட் ஹீ கம்ஸ் ஃப்ரம் அவர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பல விஷயங்களை வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன். ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் இருந்ததுனால அவர் சில கிரிட்டிசிசம் பண்ண வேண்டி இருந்தது. ஆனாலும் அவர் எல்லையை தாண்டாம தான் கிரிட்டிசைஸ் பண்ணார். அதிகபட்சமா அவர் சொன்ன கிரிட்டிசிசம் என்னன்னா, கூட்டம் ஓட்டா மாறாது, 2 தொகுதியில் நிற்கிறது வந்து அது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது, ஒரு தொகுதியில் நிற்கிறோம், இவ்வளவுதான் அவர் வந்து விமர்சனம் பண்ணார். மற்றபடி அவர் எல்லை கடந்து நாகரிகம் இல்லாமல் எந்த விமர்சனமும் பண்ணல. எப்போதுமே அவர் யாரையுமே பண்ணல. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ வந்து அந்த இது டாஸ்மாக் மூடினதுக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. 717 கடைகள் அது மூடினதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் ஒரு நடிகராக இருந்து எங்க துறையிலேருந்து வந்து அவர் CM ஆனது வந்து எங்களுக்கெல்லாம் பெருமை அப்படின்னு அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு.